இதை அலசிட்டு முதல்ல வடிகட்டிடலாம். பாருங்கள், கருவேப்பிலை வந்து நமக்கு முடி வளர்ச்சிக்கும் உதவுது. அது மட்டும் இல்லாமல் உடம்புல தேவையில்லாத பித்தம் வந்து அதிகமாச்சுன்னா கருவேப்பிலை சாப்பிட 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 நம்ம உடம்பு வந்து சமநிலை ஆகிடும். பித்தம் அதிகமாக இருந்ததுன்னா அதனால தான் பல வியாதிகள் வந்து உடம்புல வருது. அது வந்து நமக்கு சமநிலை ஆகிடும். அதனால் கருவேப்பிலை தோசை வந்து, அதாவது கருவேப்பிலை வந்து நம்ம வந்து சாப்பாட்டில் வந்து ஒதுக்கிடுவோம். அதுக்கு பதிலாக கருவேப்பிலையை அரைச்சி நீங்கள் அரிசி மாவில் கலந்து நம்ம வந்து தோசை ஊற்றலாம். முதல்ல வந்து கருவேப்பிலையை அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம ஜாரில் வந்து கருவேப்பிலை போட்டோம். நம்ம தண்ணிக்கு பதிலாக மாவை வந்து ஒரு 2 கரண்டி வந்து இதில் வந்து ஆட் பண்ணி அரைச்சிக்க போகிறோம். தண்ணி வச்சு அரைச்சிக்க வேணாங்க, மாவு ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ இன்னும் கொஞ்சம் ஒரு அரை கரண்டி நம்ம மாவை ஆட் பண்ணி திரும்பி ஒரு தடவை அரைச்சிக்கலாம். பாருங்கள், நம்ம மாவு அரைச்சாச்சு.